ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது பொட்டல்வர்ணி கிராமம். இந்த பொட்டல்வர்ணி கிராமத்தில் உள்ள கழிவுநீர் நிறுவனங்கள் 3 நிறுவனங்கள் இருக்குது. இதை மூடணும் தொடர்ச்சியாக ஒரு 6 ஆண்டுகளாக கோரிக்கை வச்சோம். அதன் பிறகு 2 ஆண்டாக தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். போன பாராளுமன்ற தேர்தலையும் முழுசும் புறக்கணித்தோம். அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் புறக்கணித்த பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அந்த 3 கழிவுநீர் நிறுவனங்களையும் மூடலை அப்படின்னா சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிப்போம்னு அறிவிச்சிருந்தோம். அது தொடர்பாக முறையாக எல்லாருக்குமே அரசாங்கத்துக்கு எல்லாம் கடிதம் கொடுத்துருந்தோம். அதுபோக இந்த பகுதியில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனையான பேருந்து பிரச்சனை பற்றியும் மற்ற அடிப்படை வசதிகள் குறித்தும் அதில் கோரிக்கை வச்சுருந்தோம். அரசு தரப்பில் தூத்துக்குடி கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலை. அதனால் இன்றைக்கி சட்டமன்ற தேர்தலை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பொட்டல்வர்ணி கிராம மக்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். அந்த கழிவு நிறுவனத்தோட தொடர்புடையவங்க 1-2 பேர் மட்டும் வாக்களிச்சிருக்கிறாங்க. மற்றபடி பொதுமக்கள் தரப்பில் இதுவரை யாரும் வாக்களிக்கலை. ஆகவே அரசாங்கம் பாராமுகமாக இருப்பது என்பது ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்குது. ஆகவே விரைவில் இந்த கழிவுநீர் நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும். பொதுமக்கள் மீது ஏறத்தாழ 11 பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 11 பொய் வழக்குகளும் திரும்ப பெற வேண்டும். பொட்டல்வர்ணி மக்களுடைய தேவையான அடிப்படை வசதிகள் உடனடியாக நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் புறக்கணிப்பு நடைபெறுகிறது.